வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸோட நெக்ஸ்ட் பிளான் என்ன, அண்ட் ரோமன் வர்சஸ் ராக்கான டீஸ் வந்து WWE பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஃபனி ஸ்டாட்டன் செத்ரோன்ஸோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பெரிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு புதுசாக வந்துருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்றைக்கி எனக்கு கொஸ்டின் என்ன, காலையில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், உமன் டிவிஷன் சூப்பர் ஸ்டாரை யாராவது ஒரு ஆளை ஹீல் டர்ன் பண்ணால் அவங்க வந்து புஷ் நல்லா இருக்கும், இவங்கள வச்சு பண்ணலாம், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மென் டிவிஷனில் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதிக பேரோட பதில் ஒரே ஒரு ஆளாக தான் இருக்கும். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் பற்றி. இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸோட ஸ்டோர் லைன் எந்த நோக்கி போகுது இன்னும் வரைக்குமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அண்ட் ஜனவரி 26 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரா ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வராரு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, ரெசல்மேனியா 40ல் கோடி வந்து ஃபினிஷ் ஸ்டோரி முடிச்சதுக்கு அப்புறமா ரோமன் கையிலேருந்து சாம்பியன்ஷிப் அண்ட் ஊல் ஆஃப் எல்லாம் போயிடுச்சு. அண்ட் அந்த ஊல் ஆஃப் எல்லாம் சோலோசிக்கோ எடுத்துட்டு தான் ட்ரைபல் சீஃப், அதுக்கப்புறம் நான் தான் வந்து WWE ரூல் பண்ண போகிறேன் அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தான். அண்ட் ரோமனோட ஓஜி அதாவது பிளட் லைனே உடச்சிட்டு அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க WWE அண்ட் ஓஜி பிளட் லைன் நியூ பிளட் லைனுக்கான ஒரு அதாவது சோலோசிக்கோவை ஒரு பிளட் லைன் உருவாக்கி அண்ட் ரோமனுக்கு அகைன்ஸ்ட் வந்து நின்றார். ரோமன் சமஸ்டமில் ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமா கோடி கூட ஒரு செக்மெண்ட் பண்ணார். அவங்க எல்லாத்துக்கும் நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் ரோமன் இழந்த எல்லாத்தையும் திருப்பி எடுப்பேன். ஃபஸ்ட்டு வாய்ஸ்மேன் பால் ஹியூமன் அண்ட் நெக்ஸ்ட்டு த ஓஜி பிளட் லைன், அதாவது என்னோட பிளட் லைனை திருப்பி ரீயூனியன் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஊல் ஆஃப் ஃபாலாவை எடுத்துக்குவேன். அண்ட் அதுக்கப்புறமா அகைன் இந்த டைட்டிலுக்கும் வருவேன் அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அண்ட் கோடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது வந்து நீ மித்தலாமே எடுத்துடலாம், அந்த டைட்டில் மட்டும் எடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாரு. இப்போதைக்கு அந்த டைட்டில் எல்லாமே கிடச்சிருச்சு இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கு. அண்ட் அந்த டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கணும்னா ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் இருக்குது ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் கையில். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பர் 2025 ரோமன் ரெயின்ஸ் வந்து இருக்க போகிறாரு. அண்ட் இந்த ஒரு ராயல் நம்பரில் ரோமன் வின் பண்ணால் மட்டும்தான் டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா இப்போதைக்கு ரோமன் அண்ட் கோடிக்கும் ஸ்டோரி லைன் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் போகுது. அண்ட் இன்னும் ஹீல் டர்ன் ஸ்டோரி வந்து நடக்கலை. ஒருவேளை ராயல் நம்பர் 2025 ரோமன் வின் பண்ணார்னா அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த கோடி அண்ட் ரோமன் அதே இடத்துல இப்போதைக்கு சேஞ்ச் ஆயிருக்காங்க, ரோமன் அண்ட் கோடி இருக்காங்க. ஒருவேளை கிக் ஆஃப் ஷோலேருந்து ஒரு பெரிய மேசிவாக நடக்கும் போது அது ரோமன் வின் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2 இப்போதைக்கு ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் அந்த ஃபைனல் பாஸ் பீப்புள் சாம்ப் த ராக் பற்றி ரோமன் வர்சஸ் ராக் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025 நம்ம பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் அதாவது ராவோட டெபிட் ஷோலேருந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நின்றாங்களே அந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் அவரை வீதம் சிம்பிள் வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே இப்போ என்ன நடக்குது, ஒருவேளை ரெண்டு விஷயம் தான் நடக்கும் இந்த ரெசல்மேனியா 41. ஏன்னா இப்போதைக்கு ராக் வந்து மூவி நடிக்க போகிறாரு. அட்லீஸ்ட் இந்த 3 மந்த் ரெசல்மேனியா டைமில் ராக் வந்து திருப்பி வர அதிக சான்ஸ் இருக்குது, ஒரு 50%. அண்ட் ராக் வந்தாருன்னா எந்த மாதிரி ஸ்டோரி லைன் போவார், என்னை பொறுத்தளவுக்கு ராக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமியோ ரோல தான் வருவார் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. மேட்ச் பண்ண ஒரு 20% தான் சான்ஸ் இருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், போன இயர் வந்து பார்த்தீங்கன்னா ராக் த ஃபைனல் பாஸ் ஒரு நேமோட சுற்றினாரு. அண்ட் இந்த டைமில் த ஹை சீஃப்னு நேமோட சுற்றுறாரு. அண்ட் இதுக்கு எல்லாமே பெரிய ஒரு பேக்கப் ஸ்டோரி லைன் இருக்கும் கண்டிப்பாக. ஹை சீஃப்னா அடுத்து ரோமன் கூட ஸ்டோரி லைன் பண்ண போகிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் பற்றி இப்போதைக்கு சிஎம் பங்க் வர்சஸ் செத்ரானுக்கான ஒரு மேட்ச் வந்து பண்ணுறாங்க. அண்ட் WWE இந்த மேட்சோட ஸ்டோரி எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, அதாவது 2014 உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், ஷீல்டு பிரேக்கப் ஆச்சு. அந்த ஷீல்டு பிரேக்கப் மூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் சிஎம் பங்க் பேச்சை கேட்டு தான் ஷீல்டை வந்து பிரேக் பண்ணார். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ரோமன் அண்ட் செத்ராலன்ஸ் கூட ஷீல்டோட அதாவது அந்த ஸ்டோரி லைன் ஓடிச்சு போன இயர் நான் இருக்கா ராயல் ரம்பர். அண்ட் அதுக்கப்புறம் ரெசல்மேனியாவில் ரோமன் வந்து டிஸ்டர்ப் ஆகி ஷீல்டுனால டிஸ்டர்ப் ஆகி தான் அண்ட் அந்த மேட்ச் வந்து லாஸ் பண்ணார். அண்ட் இதுக்கப்புறம் இப்போதைக்கு என்னென்னா அப்படியே வந்து ஸ்டோரி இந்த ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்து போயிடுச்சு, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுச்சு. அந்த மாதிரி வந்து ஸ்டோரி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ரூமர்ஸ் போகுது. இப்போதைக்கு லாஸ்ட் நடந்த டெபிட் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா செத் வர்சஸ் பங்கான ஒரு மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து சிஎம் பங்க் வின் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த ட்ரிபிள் ஹெச் அஃபிஷியல்னு சொல்லிட்டாரு, இந்த வாரம் இதுக்கப்புறம் நிற்க போகக்கூடாது, இதுக்கப்புறம் தான் பிகினிங் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால எந்த மாதிரி ஸ்டோரி லைன் கொண்டு போவாங்க மேபி சான்ஸ் இருக்குது. இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத செத் ரவுண்ட்ஸ் தோண்டி எடுத்து அண்ட் சிஎம் கூட அகைன் வந்து ஒரு வார் பண்ணலாம், கண்டிப்பாக வந்து பண்ணுவார். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்பர் 3 ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2.3 அதாவது 2.36 மில்லியன் யூஎஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் போயிருக்கு. அண்ட் இந்த மேட்ச்சில் ஒரு சொதப்பல் மூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ரோமன் வர்சஸ் சோலோசிக்கோக்கான ட்ரைபல் காம்பேக்ட் மேட்ச் வந்து நடந்திருக்கு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு கீழே வந்து ஒரு டிவி அதை வந்து ஃபேன் வந்து பார்த்துட்டாங்க, வேறு யாருமே கிடையாது. இந்த டாம்பட்டோங்கா ஊடால வந்து சர்ப்ரைஸாக வந்து ரெஃப்ரி வந்து தூக்கி வீசியிருப்பார்ல அந்த மூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரைகுறையாக இழுத்து விட்டு போயிட்டாரு. ஆடியன்ஸ் சைடு எல்லாருமே பார்த்துட்டாங்க, அதை கேமராமேன் கை வச்சு மூடுறதையும் பார்த்துட்டாங்க. அண்ட் WWE எல்லாத்துக்குமே தெரியும் ரிங்கு கீழே ஒரு பெரிய ஒரு மிஸ்ட்ரியான ஒரு கதவு இருக்குது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரில, ஆனால் பட் இருந்தாலும் இப்போதைக்கு அது கீழே ஒரு டிவி இருக்குன்னு அது மட்டும்
கன்ஃபார்மாக தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஃப்ளேர் அண்ட் பெக்கி லிஞ்ச் பற்றி காலையிலேயும் வந்து இந்த மாதிரி அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதாவது இவங்க ரெண்டு வச்சு ஆடம் பீஸ் அண்ட் நிக்காலிஸ் வந்து வார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரெண்டுமே கிடையாது, இந்த ரெண்டு சூப்பர் ஸ்டாரை ஏதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் பண்ணணும், அதாவது ராலே ஸ்மாக்டவுன்லையும். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான ஒரு அப்டேட்டான ஒரு பிக்சரே வந்து கிடச்சிருச்சு. அதாவது என்னென்னா பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ராக் வந்து டிராஃப்ட் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாக. ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட இப்போதைக்கு அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் சார்லஸ் ஃப்ளேர் வந்து பார்த்தீங்கன்னா நிக்காலிஸ் வந்து அதாவது ஸ்மாக்டவுனுக்கு டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. சார்லஸ் ஃப்ளேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனி கூட ஸ்டோரி லைன் பண்ண போகிறாங்க. அண்ட் ரியா ரெப்லி கூட வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் வந்து ஸ்டோரி லைன் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் நம்பர் 4 செத் ராலின்ஸோட WWE ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அதெல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் அவர் யார் ரொம்ப பிடிக்கும், செமிசேன் தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிக்குமா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ். செமிசேன் வந்து அது ஒரு தனி ரிலேஷன். கெவின் ஓவன்ஸ் அண்ட் ஜான் மார்க்ஸ்லி டி நம்பர் சார் இருந்தார்ல. அண்ட் கிளவுடி கேசினோ அதாவது யாருன்னா சிசாரோட வாயை உடச்சதே உங்க எல்லாருக்கும் தெரியும், செத் ஃபிக்கிங் ராலின்ஸ் தான். அண்ட் டிராவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் அவர் ஒரு ஃப்ரெண்டு தான். லாஸ்ட்டாக வந்து அமெரிக்கன் கோடி ரோன் சொல்லியிருக்காரு. அண்ட் கோடி ரோட எப்போதைக்கு ஃப்ரெண்டாக இருந்தாருன்னா திருப்பி அதாவது அவர் வந்து சர்ப்ரைஸ் 2021 திருப்பி வந்தார்ல, அந்த டைமில் தான் கோடி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிடிச்சிருக்காரு. இதில் டாப் ஒன்னாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜான் மார்க்ஸ்லி எனக்கு தெரிஞ்சு ஷீல் டைமில் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செமி அண்ட் கெவின் ஓவன்ஸ் கூட அண்ட் செத் ராலின்ஸ் வந்து க்ளோஸாக. சரி ஓகே நண்பா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பல் 2026 பற்றி இவனடா இப்போ ராயல் ரம்பல் 2025 இன்னும் முடியலே 6 பற்றி என்னன்னா அது வந்து இப்போதைக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு மூமெண்ட் நடந்துச்சு. அண்ட் ராயல் ரம்பல் 2026 வந்து பார்த்தீங்கன்னா சவுதியில் நடத்த போகிறதா ஆல்மோஸ்ட் வந்து அஃபிஷியலாக ஒரு நியூஸ் வந்துருச்சு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா WWE ஃபேன்ஸுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல, US அண்ட் UK இந்த மாதிரி ஃபேன்ஸுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அண்ட் இது எல்லாருமே அந்த அப்லோட் வீடியோ அதாவது ராயல் ரம்பல் 2026ஓட ப்ரோமோ வீடியோ வந்து WWE வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து சம்பவம் பண்ணி விட்டாங்க. எல்லாரும் கமெண்ட் கிளின்னு கிளிக்கிறது அண்ட் லைக்கோட டிஸ்லைக் அதிகமாக தட்டுறது இந்த மாதிரி விஷயம் பண்ணுறாங்க. சவுதி இப்போதைக்கு ஒரு சில தெரிஞ்சு கடுப்பாயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2026ஓட சவுதியோட கான்ட்ராக்ட் முடிகிறனால மேபி இந்த மாதிரி லாஸ்ட் ஷோ பார்த்துட்டு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அண்ட் விட மாட்டாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்பர் 5 த ஃபைனல் பாஸ் பீப்புள் சாம்ப் த ராக் வந்து NXT ஷோவில் வந்து பேசியிருந்தார். இந்த NXT ஷோவில் ராக் பேசும்போது ஒருத்தர் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தார். அது வேறு யாருமே இல்லை, CM பங்க் அங்கே இருந்திருந்தாராம். அந்த அரினாவில் வந்து பார்த்தீங்கன்னா CM பங்க் இருந்திருக்காரு. ஃபைனல் பாஸோட செக்மெண்ட்டை உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கிறார் அவர். அதெல்லாம் பார்த்தோன்னே இப்போதைக்கு சைடில் வந்து திருப்பி ஆரம்பிச்சாங்க. இந்த ஃபைனல் பாஸுக்கும் CM பங்க்கும் ஒரு மேட்ச் பண்ண போகிறாங்க, இது வந்து ஒரு டீஸு அந்த மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போல்லாம் கிளப்புறீங்க, ரூமர்ஸ் கிளப்புங்க. அண்ட் நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுனோட ப்ரிவியூ ஷோ பார்ப்போம். அண்ட் நாளைக்கு அமெரிக்கன் கோடி ரூல் கெவின் ஓவன்ஸ் இருக்க போகிறாங்க. அண்ட் நாகமோராஸ் LA நைட்டுக்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் என்னை பொறுத்தளவுக்கு அண்ட் LA நைட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக தோக்க போகிறாரு அப்படி தான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுனுக்கு வர போகிறாங்க. நியூ கஸ்டமைஸ் டைட்டில் வந்து கொண்டு வர போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பிங்க் கலரில் தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சது அந்த மாதிரி தான் மணிந்தம் அங்கே எந்த கலரில் பண்ணியிருந்தாங்களோ மேபி டைட்டில் அந்த மாதிரி பண்ணலாம். என்னடா அது நீங்களே எல்லாம் யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு நடக்க போகிற வந்து 3 ஹவர்ஸ் நடக்க போகுது. 3 ஹவர்ஸுக்கு வெறும் 3 அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ணியிருக்கீங்க. எப்படா கொண்டு போகிறீங்க அந்த மாதிரி தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸுக்கும் 3 ஹவர்ஸுக்கு இருந்தால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் என்னை பொறுத்தளவுக்கு, என்னோட ஒப்பீனியன். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்படி வேணுமோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.